Hi viewers, welcome to Priya's Cookeries and Home Tips. மலேசியாவில் இருக்க ஃபேமஸ் ஃபுட் ஸ்ட்ரீட் எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். நாங்கள் மலேசியாவில் புகித் பின்தாங் ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த ஸ்ட்ரீட்டோட பேர் ஜலான் அலூர். இது மலேசியாவில் இருக்க ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஃபுட் ஸ்ட்ரீட்டுங்க. இந்த ஸ்ட்ரீட்டு ரெண்டு சைடுமே ஃபுல்லாக ஃபுட்டு தாங்க. நாங்கள் நிறைய சீ ஃபுட்டை பார்த்தோம். ஸ்குவிட்டு, ப்ரானு, ஜெயிண்ட் லாப்ஸ்டர், கிராபு, ஸ்னெயிலு, ஃப்ராகு எல்லாமே பார்த்தோங்க. அவங்க வச்சுருக்காங்க டிஸ்பிளேக்கு. நம்ம எது சொல்கிறோமோ அதை அந்த டைமில் என்ன பண்ணுறாங்க, அந்த சுடித்தண்ணில் டிப் பண்ணி அதுக்கு தேவையான சாஸு அது ஆயில் எல்லாம் போட்டு ஆட் பண்ணி நம்மளுக்கு ஃப்ரை பண்ணி கொடுத்துட்றாங்க. அதில் நாங்கள் மோமோஸும் பார்த்தோங்க. நிறைய ஃப்ரூட்ஸும் நிறைய இருந்தது, வெஜிடபிள்ஸும் நிறைய இருந்தது. எல்லாமே அவங்க டிப் பண்ணி நம்ம சொல்லும்போது அந்த சுடுத்தண்ணில் டிப் பண்ணி அந்த சாஸை மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இது என்ன தெரியுதுங்களா? இது ஃப்ராகுங்க. நாங்கள் எல்லாம் டிஸ்பிளே பார்த்ததோடு சரி, எதையும் வாங்கி டேஸ்ட் பண்ணலைங்க. அவங்க அந்த சாசேஜ் போட்டு க்ரில்லும் பண்ணி கொடுக்குறாங்க. கிறிஸ்பியாக ஆயிலில் ஃப்ரை பண்ணியும் கொடுக்குறாங்க. அங்கே மோமோஸும் நாங்கள் பார்த்தோம். பொட்டேட்டோ ஸ்ப்ரிங்கில் நிறைய சாசேஜ்லாம் மிக்ஸ் பண்ணி அவங்க கொடுக்குறாங்க. நம்ம ஊர் மாதிரி அந்த போர்க்கு பீஃபில் அவங்க பஜ்ஜிலாம் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ஐஸில் ஃப்ரோசன் பண்ணியிருந்தாங்க. ஸ்னெயில் பாருங்கள். நம்ம எது வேணும்னு சொல்கிறோமோ அதை அந்த டைமில் நம்ம முன்னாடியே க்ளீன் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இது பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல? இது ஜெல்லிங்க. நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை அவங்க அந்த ஸ்டிக்கில் ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. ஜெல்லி கொஞ்சம் புளிப்பாக ஸ்வீட்டாக நல்லா இருந்தது டேஸ்ட்டு. அது மட்டும் நாங்கள் ஒன்று வாங்கினோம். நாங்கள் வெறும் விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணோம் இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக. அந்த ஹோட்டலுக்கு ஆப்போசிட்லேயே அவங்க டைனிங்கும் வச்சுருக்காங்க. நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அங்கே போய் உட்காந்தோன்னா அவங்களே நமக்கு சர்வ் பண்ணுறாங்க. அங்கேருந்து நாங்கள் பெவிலியன் மாலுக்கு போனோம். அங்கே குட்டியாக ஷாப்பிங் பண்ணிவிட்டு அந்த பெவிலியன் மாலுக்கு ஆப்போசிட்லேயே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்து ரசித்தோங்க. அங்கேருந்து ஸ்ட்ரீட்டுக்கு கொஞ்சம் நடந்து வந்தோம். அங்கே ஸ்ட்ரீட்லேயே மியூசிக் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு மீனிங் புரியல, பட் இருந்தாலும் மியூசிக் என்னங்க லாங்குவேஜு, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். திடீர்னு அவங்க ஒரு ஹிந்தி சாங் பாடினாங்க, அப்புறம் தமிழ் சாங் பாடினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த சாங் கேட்ட உடனே. எனக்கு அந்த நேரத்தில் அங்கேயே நாங்கள் நின்றுட்டோங்க. ஃபுல்லாக அந்த சாங்கை கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து நாங்கள் கிளம்பினோம். அங்கேருந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குதுன்னு செக் பண்ணோம். அங்கே பக்கத்துலேயே ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே போனோடனே நம்ம இளையராஜா சாங்கை தாங்க கேட்டோம். அங்கே போய் ஒரு பிரியாணி, கொத்து புரோட்டா அதெல்லாம் சாப்பிட்டு அந்த இளையராஜா சாங்கெல்லாம் நல்லா கேட்டுட்டு அங்கேருந்து ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து எங்கள் ஹோட்டலுக்கு நாங்கள் கிளம்பிட்டோங்க. இந்த மாதிரி புது வீடியோஸோட நெக்ஸ்ட் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் பாய்.